சரி, இன்றைக்கு பாரதியார் பாடிய குயில் பாட்டில் இரண்டாவது பாடல் குயிலின் பாடல் அப்படின்ற தலைப்பு குறித்து பார்ப்போம். இது தேர்வுக்குள்ள பாடப்பகுதி பேசிக்கிட்டு இருக்கேன். அதே நேரத்தில் இதில் வாழ்வுக்கு தேவையான செய்திகள் நிறைய இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் 746 அடிகளை கொண்ட ஒரு துள்ளல் ஓசையுடைய கல்வி வெண்பாவாக இதை பாடியிருக்காரு பாரதியார். அதில் இடையில இந்த 10 பாடல்கள் இசைப்பாடலாம் அமைச்சிருக்காரு. நல்லா இந்த இசை ஞானம் உள்ளவங்க பாடினாங்கன்னா கேட்கலாம் இனிமையாக இருக்கும். எனக்கு அந்த அளவுக்கு இசை ஞானம் இல்லை, என் குரலுக்கும் அந்த வளம் இல்லை. அதனால் இதை நான் சொல்லும்போது ஒரு வாசகம் படிக்கிற மாதிரி செய்தி மாதிரியே தான் நான் பேச போகிறேன். இசை தெரிஞ்சவங்க யாரும் இருந்தாக்கா கமெண்டில் பாடி விடுங்க, முடிஞ்சால் எல்லாத்துக்கும் அனுப்பி வைக்கிறேன். சரி, இப்போ செய்திக்கு வருவோம். குயில் சோலையில் பாடிக்கிட்டு இருக்கு. பாரதியார் என்ன பண்ணாரு, நமக்கும் இந்த குயில் உருவம் வராதா, இந்த குயிலே காதலிச்சு இது கூட வாழ மாட்டோமான்னு ஏங்கினாரு அப்படின்னு சொன்னேன். ஓகே, இப்போ குயில் என்ன பாடுச்சு அப்படின்னு 2வது பாடல இருக்கு. குயிலின் பாட்டு அப்படின்னு இதோட தலைப்பு. குயில் என்னன்னு பாடுது, காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதல். இது எந்த ராகத்தில் பாடுறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, தெரிஞ்சவங்க இருந்தால் ஏதாவது ராகம் போட்டு பாடி அனுப்புங்களேன், நான் தெரிஞ்சுக்கிறேன். காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதல். அதாவது காதல். ஓகே, இந்த காதலை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னீங்கன்னாக்கா ஒரு காமம் அப்படின்னு சொல்ற அந்த அமைப்பு இருக்கு. பழைய தமிழ்ல காமம் காதல்லாம் ஒன்னா தான் இருந்துச்சு, இப்பதான் நம்ம பிரிச்சுட்டோம். இப்ப இன்னைக்கு சமுதாயம் இன்றைய கண்ணோட்டத்தில் இந்த சொல்லுக்கு விளக்கம் கொடுக்குறோம்னா, காதல் அப்படின்றது ஒரு ஆத்மாவின் ராகம்னு சொல்லலாம். காமம் அப்படின்றது உடல் சார்ந்த சரீரத்தின் தாளம்னு சொல்லலாம். சூப்பர். ஏன்னா இந்த காதல் அப்படின்றது ஒரு ஆணும் பெண்ணும் தங்களோட ஆழ்ந்த அன்பை பரிமாறிக்கிறது அப்படின்னு சாதாரணமாக விளக்கம் கொடுக்கலாம். இப்போ காதலை பற்றி விளக்கம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, எல்லாம் தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன். அதாவது தனக்கு எதிர உள்ளவங்களை இந்த காதலியை சந்தோஷப்படுத்தி அந்த சந்தோஷத்தை கண்டு தான் சந்தோஷப்படுறது. காதலி தன் காதலனை சந்தோஷப்படுத்தி அவன் படுற சந்தோஷப்பட்டு தான் சந்தோஷப்படுறது. இந்த உணர்வு தான் காதல், ஆத்மாவின் ராகம். அப்படி இல்லாம காதலன் காதலியோட சந்தோஷப்பத்தில அவள் மூலமா தான் சந்தோஷத்தை அனுபவிக்கிறது. அவள் சந்தோஷமா இருக்காளா துன்பமா இருக்காளா அதை பத்தி கவலையே இல்லை. அதே போல அந்த பெண்ணும் காதலியே அவன் மூலமா தான் சந்தோஷத்தை பெறணும், அவனோட சந்தோஷம் துன்பத்தை பத்தி கவலை இல்லைன்னு இருக்கிறது காமம், சரீரத்தின் தாளம். சரி, இந்த அளவுல இதை நிறுத்திக்கும். இப்படியே விரிவா போவேனா, சுருக்கமா பார்ப்போம். காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதல். அதாவது அன்னைக்கு ஒரு ஆணும் பெண்ணும் சந்திக்கிறாங்க, கூடுறாங்க, பழகுறாங்க, காதலை வளர்த்துக்கிறாங்க. அந்த காதல் திருமணமா நிறைவேறணும். அப்படி திருமணமா நிறைவேறாம போனுச்சுனாக்கா மரணம் தான். அந்த பெண்ணுக்கு மரணம் தான். அந்த ஆணுக்கள் என்ன பாடுறது, பேடை குயில், பெண் குயில். பெரும்பாலும் இந்த மாதிரி விஷயங்களை பலியாகிறது பெண்கள் தானே. ஓகே, அதனால காதல் போயின் சாதல். அதனால ஏன்னா அன்னைக்கு இது கூட சொன்னாங்க, காரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு கூட நீங்க கேட்டிருக்கலாம். கேட்கணும் தெரிஞ்சுக்கணும் கேட்டவங்க இருப்பாங்க. காரணம் தப்பினால் மரணம். காரணம் அப்படின்னா சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த குட்டிக்காரன் நடிக்கிறது சரியா குட்டிக்காரன் ஒன்றும் இல்லைனாக்கா கழுத்து உடஞ்சி சாகணும்னு. அப்படி இல்லை. காரணம் அப்படின்னா திருமணம்னு அர்த்தம். அந்த நாளில் ஆணும் பெண்ணும் சங்ககால வாழ்க்கை காலத்துல கூடி அந்த வாழ்ந்தாங்க. திருமணம்ன்ற அந்த சடங்கு பிற்காலத்தில் இப்போ வந்துச்சு. இப்படி கூடி வாழ்ந்த வாழ்க்கையில பொய் பித்தலாட்டங்கள்லாம் வந்துருச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாற்றம்லாம் வந்த பிறகு ஊர் பெரியவங்கள்லாம் கூடி திருமணம் அப்படின்ற ஒரு சடங்கை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு தொல்காப்பிய மரபியல்ல செய்தி வருது நமக்கு. அவர் மரபுல சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு, பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப. இவங்க கூடி வாழ்ந்த வாழ்க்கையில பொய் பித்தலாட்டங்கள்லாம் தோன்றின பிறகுதான் ஐயர் ஊர் பெரியவர்களும் சேர்ந்து திருமணம் அப்படின்னு ஒரு சடங்கை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றது. ஏன்னா அதுக்கு பிறகு ஏமாற்ற முடியாதுல. ஊர் பெரியவங்க நான் தான்டா இன்னும் கல்யாணத்தை பண்ணி வச்சவங்க 2 பேருக்கு, அதுல என்ன இந்த பொண்ணு தெரியாது இந்த பையனுக்கு தெரியாதுன்னு ஏமாத்துறது அப்படின்லாம் சொல்லி ஊர் கட்டுப்பாட்டு கொண்டு வந்தாங்க.
ஸோ அதனால ஏன்னா அவங்க காதல் தண்ணியை திருட்டுத்தனமாக நடைபெற்றது இல்லையா, களவு வாழ்க்கை. ஸோ தட் இது பெரியவங்க ஏற்படுத்தினாங்க. பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப. ஊர் பெரியவர்களும் திருமணம் ஒரு சடங்கு ஏற்படுத்தினாங்க. கரணம் அப்படின்னா திருமணம்னு அர்த்தம். அதனால தான் இன்னைக்கும் கல்யாண பத்திரிகைகள் நீங்க பார்த்தீங்கன்னா சோ போட்டு இவர்கள் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு அப்படின்னு ஒரு வரி அடிச்சு வச்சிருப்பாங்க பத்திரிகையில. ஆனா இன்னைக்கு உண்மையில அப்படியே இருக்கு, நாங்களா நிச்சயித்து பெரியோர்களை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்றோம் அப்படின்னு அடிக்கணும். எத்தனை பேர் பத்திரிகைகள் அப்படி அடிக்கிறாங்க? இல்லைன்னா நாங்களா நிச்சயப்பட்டு ஓடிட்டோம் பிடிச்சிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு அடிக்கிறாங்களா பத்திரிகையில? இல்லையே. அச்சுலையும் பொய் தான். இன்னைக்கு வாழ்க்கையே ஒரு பொய்ய ஒரு மாதிரி வரும். இது அச்சு பொய். சரி விடுவோம், விட்டுட்டு போனோம்னா இப்படியே ஓடிடும். இன்னும் 9 பாட்டுக்கு பார்க்கணும். ஸோ காதல் 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 போயின் காதல் போயின் சாதல் சாதல் சாதல். காதல் திருமணமா கூடாட்டினா மரணம் தான் கூடும். ஒன்று கல்யாணமா ஆகணும். இந்த காதல் கல்யாணத்தில் முடியணும், இல்லாட்டினா மரணம். இது அந்நாளைய கண்ணோட்டம். இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. நீ போன இன்னொருத்தன். இன்னைக்குள்ள சூழ்நிலையே வேற. ஆனால் நம்ம இன்னைக்குள்ள சூழ்நிலை இழுத்து பேசிட்டோம்னா இந்த பாட்டு முடியாது. அதனால தேவையான அளவோட மட்டும் வச்சுக்குவோம். நம்ம காதல் காதல் போயின் சாதல். ரெண்டாவது, அருளே யா நல்லொலியே ஒளிபோமாயின் ஒளிபோமாயின் இருளே 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 அப்படின்னு பாடியிருப்போம். எது? குயில் பாடு. அருளே யா நல்லொலியே. அருள்னா என்னது? அன்பு பிளஸ் அன்பு ஈக்குவல்ஸ் டு அருள். ஓகே, அப்ப அன்பு ஸ்கொயர் அப்படி வச்சுக்கலாம் நம்ம. அருளே யா நல்லொலியே, அதான் வாழ்க்கைக்கு ஒரு புதிய ஒளியை கொடுக்குற மாதிரி இருக்கு. இப்ப அருள் அருள் பாலிக்கிறாங்கன்றாங்க, அன்பு அருள் அப்படின்ட்டு. அன்பை விட ஒரு படி மேல அருள். இப்ப என்ன மாதிரி இருக்குன்னா, நான் என் மனைவி மக்கள்கிட்ட பாசமா இருக்கேன்னா அதுக்கு பேரு அன்பு. இதே நான் பக்கத்து ஊர் சீன்ச்சிக்கிட்ட பாசமா இருக்குன்னா அதுக்கு பேரு அருள். அவ புருஷனுக்கு அருவா பண்டி வெட்ட கத்தி தூக்குனா அப்புறம் எனக்கு வர்றதும் அருள் தான். அது விட்டுருவோம், வேணாம். வீண் பிரச்சனையெல்லாம் செய்ய வேணாம். அடுத்தவன் சொன்னா வதிப்பான். அதனால நம்மளை பத்தியே சொல்லிக்குவோம். இதே நான் அதாவது என் மனைவி மக்கள்கிட்ட பாசமா இருந்தா அதுக்கு பேர் அன்பு. என் குடும்பத்தை விட்டு வெளிநபர்கள்ட்ட பாசமா இருக்குன்னா அதுக்கு பேர் அருள், ஒரு படி மேல. இப்ப விளங்குற மாதிரி சொல்லணும்னா, இப்ப சிவபெருமான் இருக்காரு. சிவபெருமான் பார்வதி முருகன் விநாயகர் மேல பாசமா இருக்காருன்னா அவர் அன்போட இருக்காருன்னு அர்த்தம். அவர் அவங்களெல்லாம் விட்டு நம்ம மேல பாசம் காட்டுறாரு. அதனாலதான் இறைவன் அருள் பாலிக்கின்றான் அப்படின்னு சொல்றோம். இப்ப விளங்கி இருக்கும் அருள்னா என்னன்னு. அருளே யா நல்லொலி, அதான ஒளி காட்டுது. ஆண்டவன் அருள் காட்டிட்டான், என் வாழ்க்கை பிரகாசமா இருக்குன்னா சொல்றாங்க இல்லையா. அருளே யா நல்லொலி. அட ரொம்ப வேணாம். உங்க ஸ்கூல்லயே எடுத்துங்க, உங்க கிளாஸ் பையன் நீங்க பாருங்க, அவன் தங்கச்சிக்கிட்ட பாசமா இருக்கானோ இல்லையோ, பக்கத்து கிளாஸ் பொண்ணுகிட்ட பாருங்க அப்படியே பொங்குவான். அது நீங்க காதல்னு சொல்லுவீங்க. அது காதல், அருள். அவன் குடும்பம், அவன் தங்கச்சி அக்கா மீறி அடுத்த வீட்டு பொண்ணு மேல அவனுக்கு அன்பு பொங்குது பாருங்க. தட்ஸ் கால் அருள். அப்ப அவன் யாரு அப்படின்னா அவன் காதல் சொல்ல அருள் செல்வன்னு சொல்லணும். அதே மாதிரி அந்த வீட்டு பொண்ணுக்கும் அவங்க அண்ணன் தம்பி மேல இருக்கிற பாசம் தாண்டி இந்த பக்கத்து கிளாஸ் பையன் மேல பாசம் பொங்குது. என்னென்னமோ வாங்கி கொடுக்குறாங்க அவன் பர்த்டேக்கெல்லாம். அப்ப அதுக்கு பேர் அருள். அவங்க யாரு? காதலின்னு கக்கா பேச்சு பேசக்கூடாது, அருள் செல்வி. ஓகே, நீங்க உங்க ஸ்கூல்ல பார்த்துருப்பீங்க, உங்க கிளாஸ்ல கூட நிறைய அருட்செல்வன் அருட்செல்விலாம் இருப்பாங்களே. ஓகே, இனிமே அவங்கள காதலர்கள் அப்படின்னா நம்ம சமுதாயம் சொல்ற கக்கா பேச்சு பேசக்கூடாது, அருட்செல்வர்கள். அவங்கெல்லாம் யாரு? அருட்செல்வர்கள் அப்படின்னு சொல்லணும். உங்க பள்ளியிலே நிறைய அருட்செல்வர்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி இருக்கட்டும், நம்ம விட்டோம்னா அப்படியே போயிடுவோம். அந்த இடத்துல வரும். அருளே யா நல் ஒளியே ஒளிபோமாயின் ஒளிபோமாயின் இருளே இருளே இருளே. அவன் அந்த பெண் மேல அன்பு காட்டுறான், அவன் குடும்பத்தை விட்டு வெளியில. அது அருள் ஆயிடுச்சு. அது நல்ல ஒளி வாழ்க்கை, நம்பிக்கை விட்டுது அந்த பெண்ணுக்கு. அருளே யா நல் ஒளியே ஒளிபோமாயின் ஒளிபோமாயின். அந்த காதல் அருந்து போச்சுன்னா இருளே இருளே இருளே, வாழ்க்கையே இருந்து போச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வாய்ப்புகள் அந்த கண்ணோட்டத்துல இந்த பாட்டை ஆய்வு பண்ணோம். இன்றைய வாய்ப்பு முறையே வேற. இன்னைக்கு உள்ள எண்ணத்துல இருந்துட்டு நீங்க அதை பார்த்தீங்கன்னா அறவே சுவைக்க முடியாது. இது ஒரு ரொம்ப வேணாம். உங்க பாட்டி காலத்து உங்களுக்குமே இவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இது பல காலங்கள் முன்னுக்கு. சரி, அந்த விட்டுருவோம். அருளே யா நல்லொலியே ஒளிபோமாயின் ஒளிபோமாயின் இருளே இருளே இருளே. இன்பம் இன்பம் இன்பம்.
இன்பத்திற்கு ஒரு எல்லை காணில் துன்பம் துன்பம் துன்பம். எதுவா இருந்தாலும் ஒரு எல்லையோட நிக்கணும். எல்லை மீறினா தொல்லை தான். ஓகே, இன்பத்திற்கு ஒரு எல்லை காணில் துன்பம் துன்பம் துன்பம். இப்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப சின்ன பிள்ளைங்க சொல்லலாம், சீனி சாப்பிட இனிப்பா இருக்குன்னு இன்பம் 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 சாப்பிட்டா பின்னால இனிப்பு நீர் வந்துடும், துன்பம் துன்பம் துன்பம்னு. இப்போ உங்க வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு சொல்லணும்னா சாதாரண விளங்குறதுக்கு கடுமையான ரொம்ப இல்லை. இன்பம் இன்பம் இன்பம்ட்டு இங்க இருந்து இன்பம் இன்பம் இன்பம்னு தாய்லாந்து போனாக்கா அப்புறம் அங்கிருந்து எயிட்ஸுன்னா கீழே இறங்கி வரணும். இன்பத்துக்கு ஒரு எல்லை காணி துன்பம். எதுக்கும் ஒரு எல்லை இருக்கு. எல்லை மீறினா தொல்லைன்னு அர்த்தம். ஓகே, நாதம் நாதம் நாதம். நாதத்தே ஒரு நலிவுண்டாயின் சேதம் சேதம் சேதம். நாதம். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க, அது சேதம்னா அது ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு, நாதம்ன்ற உயிர் ஆன்மாவின் குரல், அந்த ஆன்மாவோட உணர்வுன்ற மாதிரி எடுத்துக்கலாம். நாதம் நாதம் நாதம். நாதத்துக்கே ஒரு நலிவுண்டாயின் சேதம் சேதம் சேதம். அவன் சம்மந்தப்பட்டவன் ஏதாச்சும் நோக்கடிச்சிட்டானா, ஏமாத்திட்டு விட்டு போயிட்டானா சேதம் சேதம் சேதம். சேதம்னா பயனற்று போச்சுன்னு அர்த்தம். ஓகே, தாளம் தாளம் தாளம். தாளத்திற்கே ஒரு தடை உண்டாயின் கூலம் கூலம் கூலம். ஓகே, இந்த இசை கச்சேரியில் அந்த தாளம் போடுறாங்க, சரியான அந்த தாள அமைப்புக்கு ராக பாடல் தாளம் சரியா வராட்டினா அது குப்பை தான், எல்லாம் தூண் துப்பிட்டு எந்திரிச்சு போயிடுவானுங்க. தாளம் தாளம் தாளம். தாளத்திற்கே ஒரு தடை உண்டாயின் கூலம் கூலம் கூலம். பண்ணே பண்ணே பண்ணே. பண்ணிற்கே ஒரு பழுது உண்டாயின் மண்ணே மண்ணே மண்ணே. பண்ண இசை பாடல் அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம நாட்டு தேசிய கீதமே இருக்கு, அதை அதோட ராகத்துல பாடணும். அந்த ராகத்தை விட்டு அப்படி போடு 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 அந்த ராகத்துல அந்த பாட்டை பாடினீங்கன்னா அது பாட்டா இருக்குமா? கேஸ் போட்டு ஜெயிலில் வச்சாலும் வச்சிருவாங்க நம்ம நாட்டுல. ஓகே, பண்ணே பண்ணே பண்ணே. பண்ணிற்கே ஒரு பழுதுண்டாயின் மண்ணே மண்ணே மண்ணே. பிரயோஜனம் இல்ல. புரியுற மாதிரி பேசுறேன், விளங்குற மாதிரி இருக்கா? ஓகே, இது வரைக்கும் ஒரு பாதி பாடல் வரைக்கும் வந்திருக்கேன். சரியா பாருங்க. காதல் காதல் காதல். காதல் போயின் காதல் போயின் சாதல் சாதல் சாதல். அருளே யா நல்லொளியே ஒளிபோமாயின் ஒளிபோமாயின் இருளே இருளே இருளே. இன்பம் இன்பம் இன்பம். இன்பத்திற்கு ஒரு எல்லை காணில் துன்பம் துன்பம் துன்பம். ஓகே, நாதம் நாதம் நாதம். நாதத்துக்கே ஒரு நலி உண்டாயின் சேதம் சேதம் சேதம். தாளம் தாளம் தாளம். தாளத்திற்கே ஒரு தடை உண்டாயின் கூலம் கூலம் கூலம். பண்ணே பண்ணே பண்ணே. பண்ணிற்கே ஒரு பழுதுண்டாயின் மண்ணே மண்ணே மண்ணே. அடுத்து புகழே புகழே புகழே. புகழுக்கே ஒரு புரை உண்டாயின் இகழே இகழே இகழே. புகழோட இருக்கிறாங்க, அவங்க புகழுக்கு ஒரு இழிவு ஏற்பட்டா அதை விட கேவலம் வேற இல்லை. இகழ் இழிவு. சில பெரிய மனிதர்கள்லாம் பாருங்க இழிவுபடுத்தப்படுறாங்க. இன்னைக்கு அரசியல் பழிவாங்கல் மூலமாலாம் இருக்காங்க. ரொம்ப தூரம் போக வேணாம். நம்ம இதுல பகவத்கீதையில எடுத்துக்கிட்டீங்கன்னா 2வது அத்தியாயத்துல 2வது ஸ்லோகம் தான் நினைக்கிறேன், தப்பு இல்லாட்டினாக்கா. அதுல அர்ஜுனன் நான் போர் செய்யல அப்படின்னு வில்ல அம்பெல்லாம் கீழே போட்டு விலகுவான், ஒதுங்குவான். இந்த கதையை நான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க வேணாம். போர்க்களத்துக்கு போன உடனே என் பிதாமகர் இருக்காரு, என் குரு இருக்காரு, என் மாமா இருக்கானே, இவங்கெல்லாம் ஏற்றி எப்படி சண்டை போட போற முடியாது என்னாலுன்ட்டு வில்லம்பு கீழே போட்ட உடனே அப்பதான் கண்ண பரமாத்மா சொல்லுவாங்க அர்ஜுனங்கிட்ட, அர்ஜுனா, சமுதாயத்தால் புகழப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஏற்படுற அவமானம், இப்ப நீ போர் வேணாம்னு சொல்லிட்டு போற, எல்லாம் என்ன சொல்லுவாங்க, பயந்துட்டான் அர்ஜுனன். பெருசுங்கெல்லாம் பார்த்துட்டு இன்னும் பெரிய வீரன் ஒரு நாள் மாறு தட்டிக்கிட்டு இருந்தான், இவ்வளவுதான்டா அவனோட ரகசியம், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்று இழிவா பேசுவாங்க. நீ பெருந்தன்மையா பெரியவங்களை எதிர்க்கூடாதுன்னு நினைச்சிட்டு போற. ஆனா அதெல்லாம் அவங்க தெரிஞ்சாலும் அதை சொல்ல மாட்டாங்க. எவ்வளவு தூரத்துக்கு ஒன்று இழிவுபடுத்த முடியுமோ அப்படிதான் பேசுவாங்க. அதனால ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, சமூகத்தால் மதிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஏற்படுற இழிவு மரணத்தை விட கொடுமையானது. இது நாள் வரையிலும் சமூகத்தால் மதிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஏற்படுற அவமானம் மரணத்தை விட கொடியது அப்படின்னு சொல்லுவார். ஓகே, புகழே புகழே புகழே. புகழுக்கே ஒரு புரை உண்டாயின் இகழே இகழே இகழே. உறுதி உறுதி உறுதி.
உறுதிக்கே ஒரு உடை உண்டாயின் இறுதி இறுதி இறுதி. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உறுதியா இருக்கான், அந்த உறுதியான என்ன உடைய போட்டு போனுச்சுனாக்கா இறுதி தான் வாழ்க்கை. ஏன்னா அன்னைக்குள்ள சூழ்நிலை மரணம் அப்படின்ற அதே கதை தான். உறுதி உறுதி உறுதி, உறுதிக்கே ஒரு உடை உண்டாயின் இறுதி இறுதி இறுதி. கூடல் 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 கூடி பின்னே குமரன் போயின் வாடல் வாடல் வாடல். கூடி இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். சங்க இலக்கியங்களை படிக்கலாம். தலைவன் தலைவி சந்தோஷமா சந்திச்சு பேசுறாங்க இரவு குறியில. அப்புறம் தலைவன் விட்டு பிரியும் போது தலைவி அப்படியே கண்ணீரோடு இருக்கா. அந்த சோகத்தை பார்க்க முடியாம தோல்வி சில சமயங்களில் தலைவன் நிறுத்தி அவங்ககிட்ட அந்த சோகத்தை சொல்லி விரைவா கல்யாணம் பண்ணி கொண்டு தூண்டி விடுற மாதிரிலாம் நிறைய இலக்கிய பாடல் பார்த்துருக்கலாம். ஓகேங்களா? கூடல் 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 கூடி பின்னே குமரன் போயின் வாடல் வாடல் வாடல். அப்படி பிரிஞ்சு போகும்போது அது துன்பம் தான். அந்த பிரிவு துன்பத்தானே கொடுக்குது. இந்த பிரிவு ரெண்டு மாதிரி எடுத்துக்கலாம். விளங்குது? அப்படி அவன் போயிட்டு திரும்ப வர்றதா இருக்கும். சில சமயம் அப்படி பிரிஞ்சு போனவன் ஆக்சிடென்ட் செத்து போனான்னா அது இன்னும் பெரிய வேதனை. மரணம் தான். கரணம் தப்பினால் மரணம் தான். கூடல் 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 கூடி பின்னே குமரன் போயின் வாடல் வாடல் வாடல். குழலே 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 குழலில் கீரல் வீழுங்காலை விழலே விழலே விழலே. குழல் இசை தரும் குழல், அதுல கீரல் விழுந்தா பாடல் வராது. இனிமையா விழல் தான், குப்பை தான். சில சமயம் காதல் பண்றாங்க இதுன்ட்டு, அப்புறம் அதை விட ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சா இந்த பொண்ணை டாட்டா கட்டி தெரியல விட்டுட்டு வேற பொண்ணை கட்டுறதுக்கு போற மாதிரி இருக்கு. அப்புறம் இந்த பொண்ணுலாம் போராடி வாழ்க்கை அமைக்கிற மாதிரி சில சினிமா நடிகர்கள் பாக்குறோம் நம்ம. ஏன்னா இப்போ இந்திய பேப்பர்லாம் பார்த்தோம்னா நிறைய இந்த மாதிரி பார்க்குறோம். அந்த பொண்ணு அந்த ஏமாத்தின பையன் வீட்டு மண்ணுக்கே நின்று தர்ணா சொல்லுவாங்க அவங்க இந்திக்காரனுங்க. அந்த மாதிரி தர்ணா போராட்டம் நடத்தி வேணுங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஏமாற்ற பார்த்தாங்க. அது இதுன்னு அப்படிலாம் கட்டாயத்தின் பேரில் கல்யாணம் நடந்த மாதிரிலாம் நிறைய செய்திகள் பார்த்துருப்போம். என்ன இருந்தாலும் அது ஒரு கிழிஞ்ச துணி திரும்ப தைச்சு வைக்கிற மாதிரி, கிழிஞ்ச வேட்டி தைக்கிற மாதிரி, அதில் ஒரு நெருடல் இருக்குதானே செய்யும். ஓகே. குழலே 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 குழலில் கீரல் வீழுங்காலை விழலே. அது விழல் குப்பை தான், காட்டு செடி தான், எந்த பிரயோஜனமும் இல்லாதான் விழல். இந்த விழலுக்கு இறைத்தல்னு சொல்றாங்க இல்லையா, வீணான உழைப்புன்னு. அந்த மாதிரி விழல் விழல்னா அது குப்பையில் போய் சேர்ற கணக்கு தான். குழலே 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 குழலில் கீரல் வீழுங்காலை விழலே விழலே விழலே. ஓகே. இப்படின்னு இந்த 10 பாடல். காதல் போயின் சாதல், அருளொளி அவிமையின் இருள், இன்பத்துக்கு எல்லை கண்டால் துன்பம், நாதத்துக்கு நலிவு ஏற்பட்டால் சேதம், தாளத்துக்கு தடை உண்டானால் கூலம், பண்ணிற்கு பழுதுண்டானால் மண், புகழுக்கு புரை உண்டானால் இகல், கூடிய குமர பிரிந்தால் குலை தரும் பாட்டம், இசை தரும் குழல் உடைந்தால் அது வீணே. அப்படின்ற மாதிரி பாடியிருப்பாங்க. இது குயிலின் பாட்டு. இப்ப நீங்க பரீட்சைக்கு படிக்கிற மாணவர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி என்னன்னா, காதல் போயின் சாதல், அருளொளி அவிமாயின் இருள், இன்பத்துக்கு எல்லை கண்டால் துன்பம், நாதத்துக்கு நலிவு ஏற்பட்டால் சேதம், தாளத்துக்கு தடை உண்டானால் கூலம், பண்ணிற்கு பழுது உண்டானால் மண், புகழுக்கு புரை உண்டானால் இகல். ஓகே. கூடிய குமரை பிரிந்தால் குறை தரும் பாட்டம், உறுதி குடை உண்டானால் இறுதி, கூடிய குமரை பிரிந்தால் குலைவு தரும் பாட்டம், இசை தரும் குழல் இருந்தால் அது வீணே. இவ்வளவு சேர்த்து தெரிஞ்சா உங்களுக்கு போதும். நீங்க அப்படியே பாடணும்னு அவசியம் இல்லை. வேணா அந்த காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதல்ன்ற தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த பதில் எழுதும்போது அது அந்த பாடத்தை தொடக்கி இதுன்ற இடத்துல போட்டால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அதோட அமைப்பு. சரி, இதுதான் நீங்கள் இந்த குயிலின் பாட்டு. இதுதான் குயிலின் பாட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து இன்னொரு 3 பாடல் இருக்கு. நான் இன்னொரு 3 பாடல் போட்டு இந்த குயில் பாட்டு முடிக்கிறேன். இப்போ வரைக்கும் உங்களுக்கு குயில் போட்டோம்னா சோலையில குயில் பாடிக்கிட்டு இருந்ததை போட்டேன். இது பாடத்துக்குள்ளது. நான் போடுறது பாடத்துக்குள்ளது படிச்சுக்கங்க. குயில். இப்போ 2வது அந்த குயிலின் பாட்டு. இந்த பாட்டை கேட்டு தான் பாரதியார் அந்த சொன்ன மாதிரி நமக்கு குயில் உருவம் வராதா, இது கேட்டுப்படியே செத்து போயிட மாட்டோமா அப்படின்லாம் ஏங்கினாருன்ட்டு. இப்போ அடுத்த பாட்டு இது முடிஞ்சோன்னா 3வது பாட்டு வரும். மோகன பாட்டு முடிவு பெற பார் எங்கும் ஏக மௌனம் என்றதுதான், மற்ற இதில் ஒரு இன்ப வெறியும் துயரம் இணைந்தனவா அப்படின்னு ஆரம்பிச்சு கூட்டிட்டு போவாரு. அதை நான் இது முடிச்சிட்ட பிறகு போடுறேன். உங்களோட வரவேற்பு எப்படி இருக்குன்ட்டு. உங்க லைக்கும் எனக்கு ஒன்றும் தெரியல, உங்க கொமேனும் இல்லை, சப்ஸ்கிரைப்பும் என்ன பண்றீங்கன்னு தெரியல. மக்கள்கிட்ட போய் சேர்ந்தாதான் நமக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். ஓகே. நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. உங்க தோழர் தோழியருக்கே நீங்க இதை அனுப்புங்க. ஏன்னா உங்க லூசிஸ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு போய் சேரட்டும். அப்படி இந்த லூசிஸ் படிக்கிற மாணவர்கள் இருந்தீங்கன்னா அங்கே பிஎம் கல்கியில் சென்ட்ரல் டியூஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, கிளாஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கூலிம் வட்டாரத்தில் உள்ளவங்க இங்கே கூலிமில் புதுசாக டியூஷன் பாரதி பஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கு.
ஸோ அப்போ தொடர்பு கொள்ளணுன்னா என்னோடய ஃபோன் நம்பர் இருக்கும். வகுப்புகள் இப்போ தொடர்ந்து நடந்து போய்கிட்டு இருக்கு. வந்து இப்பயே ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள். இது ஒரு தொடர்ச்சி. இப்போ நான் உங்ககிட்ட போட்ட இந்த பாடத்தை வகுப்பில் 2 மணி நேரம் தெளிவாக வரி வரியாக சொல்லிக் கொடுக்க முடிச்சனால இதில் நான் வீடியோவில் இப்படிலாம் போட்டேன்னா நீங்கள் வெறுத்தே போயிடுவீங்க. சும்மா ஒரு நுனிப்புள்மையர் மாதிரி சுருக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வகுப்பில் தெளிவாக மனசில் ஆணி அடித்த மாதிரி பதிகிற மாதிரி படிக்கணும். இதை நான் சொன்னது ரொம்ப குறைவு, மிக 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 குறைவு. இன்னும் ஆழமாக பார்க்கணும் இதை. சரி, நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்க பார்க்குறீங்கன்னு இருக்கு. பாடம் ஆரம்பித்து ஓடிக்கிட்டு இருக்கு. விரும்புகிறவங்க வந்து கலந்துக்கலாம். அது தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்ல பாருங்கள். சரி, இன்னைக்கு இந்த அளவில் இந்த பாடத்தை நிறுத்துறேன். உங்களை அடுத்த கிளாஸில் அந்தாட்ட சோலை கோயில்ன்ற தலைப்பில் பார்க்குறேன்.